இன்னைக்கு நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் 10 லெவல்ஸ் பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் இயரில் சொல்லியிருப்போம். ஸோ எப்படி வந்து மிஷின் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ ப்ரீவியஸ் இயரை பார்க்கல அப்படின்னா தான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போயிட்டு பாருங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து பேண்டிட் 10லேருந்து வந்து எப்படி 11க்கு போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, முதல்ல செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா வந்து the password for the next level is stored in the file data.txt which contains base64 encoded data. ஸோ base64 டேட்டா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்கோ ஹலோ. ஸோ இது என்ன பண்ணோம், என்ன பண்ணும், எக்கோ பண்ணும். ஸோ நான் கொடுக்குறத வந்து அப்படியே ரிட்டர்ன் பண்ணோமா. ஸோ இது நான் என்ன பண்ண போறேன்னா வந்து base64 மாற்ற போகிறேன். ஸோ இது ஒரு என்கோடட் டேட்டாவாக மாற்ற போகிறேன். ஸோ அது இந்த அலோன்றது வந்து என்கோட் ஆகிட்ட அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இப்போ வந்து இது என்கோடட் டேட்டா. ஸோ இப்போ வந்து இது வந்து base64 என்கோட் டேட்டா. இதை டீகோட் பண்ண அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இப்போ எக்கோ அலோ base64 மைனஸ் டி. ஸோ இந்த அலோன்றது வந்து பிளைன் டெக்ஸ்ட். ஸோ இது வந்து என்கோட் டெக்ஸ்ட் இல்லையா. ஸோ இதுதான் வந்து இந்த base64 என்கோட் டெக்ஸ்ட். ஸோ அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வெறுமனே base64 மட்டும் கொடுத்தா என்கோட் பண்ணுன்னு அர்த்தம். base64 மைனஸ் டீனா வந்து இதை டீகோட் பண்ணுன்னு அர்த்தம். ஸோ மைனஸ் டீன்னு கொடுத்தீங்கன்னா வந்து டீகோட் பண்ணிடும். ஸோ பார்த்தீங்களா, இப்போ வந்து இந்த என்கோட் டெக்ஸ்ட் வந்து டீகோட் பண்ணி அதோட ப்ரீவியஸான டெக்ஸ்ட், அதோட ஒரிஜினல் டெக்ஸ்ட் இதே பிளைன் டெக்ஸ்ட்டே கொடுத்துச்சு அலோன்னு. ஸோ இதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பாஸ்வேர்டு வந்து என்கோட் ஆகிருக்கு. எந்த ஃபார்மேட் அப்படின்னா வந்து base64 வந்து என்கோட் ஆகிருக்கு. நம்ம வந்து டீகோட் பண்ணால் அடுத்த போக முடியும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், அந்த பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் அந்த base64 மைனஸ் டி, அதான் வந்து பண்ண போகிறோம். ஸோ முதல்ல வந்து பேண்டிட் இதில் லாகின் ஆகியிருக்கேன். ஸோ அதுக்கு என்ன பண்ண வந்து ப்ரீவியஸாக போயிருக்கேன். நெக்ஸ்ட் ப்ரெஸ் என்டர். நெக்ஸ்ட் அவளுக்கு பாஸ்வேர்டு வேணும், போயிட்டு காப்பி பண்ணிக்கிறேன் பேண்டிட் 10ல். நெக்ஸ்ட் பேஸ்ட். நெக்ஸ்ட் ப்ரெஸ் என்டர். ஸோ இப்போ நான் வந்து சக்ஸஸ்ஃபுல் லாகின் ஆகிட்டேன் பேண்டிட் 10ல் வந்து. ஸோ எல்எஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபைல் இருக்கும், data.txt ஃபைல் மட்டும் இருக்குது. ஸோ இதை நான் கேட் பண்ணி காட்டுறேன். cat data.txt கொடுத்தா ஸோ இதுதான் வந்து அந்த base64 என்கோட் டேட்டா. ஸோ இதுதான் டீகோட் பண்ணோம். ஸோ நான் என்ன சொல்லுறேன், ப்ரீவியஸாக வந்து இந்த cat data.txt கொடுத்துடணும். நெக்ஸ்ட் பைப் சிம்பிள் போட்டு base64 மைனஸ் டி டு டீக்ரிப்ட். மைனஸ் டி கொடுக்கலாம் வந்து என்கிரிப்ட் ஆகிடும். மைனஸ் டி கொடுத்தா தான் ஸ்பெசிஃபை பண்ணணும், மைனஸ் டி ஃபார் டீக்ரிப்ட் அப்படி. ஸோ என்டர் கொடுத்தா அப்படின்னா வந்து பாஸ்வேர்ட் ஃபார் த நெக்ஸ்ட் லெவல் இதை வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு base64 டேட்டாவாக இருந்தால் அது வந்து டீகோட் பண்ணுறது இப்படி தான். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு பேண்டிட் 11 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் லெவல் டைப் பண்ணிவிட்டு பேண்டிட் 11. ஓகே, இப்போ எக்ஸிட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பேண்டிட் 11ல் லாகின் ஆகிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் டைப் பாஸ்வேர்ட், ப்ரெஸ் என்டர். ஸோ நான் இப்போ பேண்டிட் 11ல் லாகின் ஆகிட்டேன். ஸோ இப்போ 11 to 12 எப்படி போகும்னு பார்ப்போம். இந்த பாஸ்வேர்ட் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஸ்டோர்ட் இந்த ஃபைல் data.txt. ஸோ அதே ஃபைல் தான், data.txt தான் வந்து அந்த பாஸ்வேர்டு ஸ்டோர் ஆகிருப்பான். ஸோ இது கேட் பண்ணிக்கிறேன். ஸோ கேட் பண்ணால் இது என்கிரிப்ட் ஃபார்மேட் இருக்குது. ஸோ வேர் ஆல் லோவர் கேஸ் E to Z and upper case A to Z letters have been rotated by 13 positions. ஸோ ரோ 13 அல்காரிதம் என்னன்னா வந்து இப்போ ஏன்னா வந்து நெக்ஸ்ட் 13 பொசிஷன்ஸ் கழிச்சு அந்த லெட்டர் வந்து அந்த ஏவா மாறி இருக்கும். அதான் வந்து ரோ 13 ஒன்றும் இல்லை. அந்த இப்போ ஏன்னா வந்து நெக்ஸ்ட் அது கவுண்ட் பண்ணிட்டு 13th லெட்டரில் வந்து அந்த வேர்டு வந்து மாறி இருக்கும். அதான் வந்து ரோ 13 என்கிரிப்ஷன் அப்படின்வாங்க. ஸோ டீகோட் பண்ணால் வந்து சிம்பிள், கூகுளில் போயிட்டு ரோ 13 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வந்து row13.com வரும். ஸோ இதில் போய் அந்த என்கோட் டெக்ஸ்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து அது டீகோட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து அந்த பாஸ்வேர்ட் ஃபார் நெக்ஸ்ட் லெவல். ஸோ ரோ 13 என்கிரிப்ஷன் டீகோட் பண்ணால் வந்து இந்த மெத்தட்லாம் டீகோட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பேண்டிட் 12க்கான பாஸ்வேர்ட், பேண்டிட் 12. ஸோ இப்படி தான் வந்து சால்வ் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸிட் ஆகிக்கிறேன். நெக்ஸ்ட்
bandit 12, next password paste பண்ணோம், control V to paste and enter. next வந்து 12 to 13 எப்படி போகணும் பார்ப்போம். ஸோ level 12 வந்து எப்படி பண்ணீங்கன்னா வந்து class of next level is stored in the file called data.txt which is xtemp file. ஸோ xtemp ஃபைல்லாம் வந்து ஷோ பண்ணுறேன் எப்படின்னு cat data.txt. ஸோ இதான் வந்து அந்த hexadecimal ஃபைல். ஸோ கண்டைன் சம் இந்த மாதிரி வந்து ஒரு வேல்யூவில் இருக்கும், அதான் வந்து hexadecimal ஃபைல். ஸோ இது வந்து கம்ப்ரஸ் ஆகிருக்கும் எல்லா டேட்டாவுமே வந்து இது நம்ம டீகம்போஸ் பண்ணி அந்த பாஸ்வேர்டு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ விச் இஸ் எக்ஸ்டெம் ஆஃப் எ ஃபைல் தட் ஹஸ் பீன் ரிப்பீட்டட்லி கம்ப்ரஸ். ஸோ ரிப்பீட்டட்லாம் வந்து கம்ப்ரஸ் பண்ண டேட்டாவை மறுபடியும் கம்ப்ரஸ் பண்ணி அப்படியே வச்சிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து டீகோட் பண்ணுவோம். ஃபார் திஸ் லெவல் இட் மே பி யூஸ்ஃபுல் டு கிரியேட் டைரக்டரி அண்டர் டெம்ப். ஸோ இங்கே வந்து நம்ம மாற்றணும் பண்ணோம் அப்படின்னா வந்து பெர்மிஷன் டிடெக்ட் எரர் வரும். ஸோ அந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா வந்து டெம்பில் போயிட்டு ஒரு ஃபோல்டர் மேக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன் விச் யூ கேன் ஒர்க் வித் யூசிங் மேக் டைரக்டரி. ஸோ மேக் டைரக்டரி என்ன பண்ணும், ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுற கமாண்ட் வந்து mkdir. இது மூலிமா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி mkdir temp my name இந்த மாதிரி கொடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தென் காப்பி த டேட்டா ஃபைல் யூசிங் cp அண்ட் ரீநேம் இட் யூசிங் read the man pages. ஸோ இந்த எக்ஸ்டெம் ஃபைலை வந்து டெம்பில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதில் போட்டு ஒர்க் பண்ணுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு பெர்மிஷன் தினரோ இல்லை அந்த மாதிரி எரர்ஸ்லாம் எதுவும் வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அவங்க சொன்ன மாதிரியே பண்ணியிருப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து cd/temp போய்க்கிறேன். டெம்பில் போயிட்டு தென் மேக் த டைரக்டரி mkdir hwr அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சாரி mkdir. ஓகே. ஸோ இப்போ வந்து hwr கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் எல்எஸ் கொடுத்தா பெர்மிஷன் தினரோ வரும். ஏன்னா இதே சர்வரில் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய யூசர்ஸ் இருப்பாங்க. ஸோ மற்றவங்களோட ஃபைல்ஸை நம்மளை ஆக்சஸ் பண்ண முடியாது ஃபார் சம் ப்ரைவசி பர்பஸஸ். ஸோ அதனால தான் வந்து நீங்கள் உங்கள் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி பார்த்தீங்களா, அது உங்களுக்கு மட்டும் தெரியும். ஸோ உங்களால் மட்டும் தான் அது உள்ளே போக முடியும், உங்களால் மட்டும் லிஸ்ட் பண்ண முடியும். ஸோ என் டேப் கூட ஒர்க் ஆகுது. இந்த இடத்த வந்து உங்களுக்கு அது கரெக்டான டெக்ஸ்ட் தெரிஞ்சால் மட்டும் உள்ளே போக முடியும். டேப் வந்து இந்த இடத்துல ஒர்க் ஆகாது. ஸோ பார்த்தீங்களா, இப்போ வந்து உள்ளே போயிட்டேன். இப்போ எல்எஸ் கொடுத்தா இதில் உள்ள எதுவுமே இல்லை, எதுவுமே வந்து காப்பி பண்ணல, எதுவுமே பேஸ்ட் பண்ணல. ஓகேவா? ஸோ இது வந்து வெளியே வந்துடுறேன். நெக்ஸ்ட் சிடி டாட்னா வந்து ஒரு டேப் விட்டு வெளியே வருது. சிடினா வந்து இந்த ஒரு ஃபோல்டரை விட்டு வெளியே வந்தது. ஸோ இப்போ நான் கரண்ட்டாக வந்து அந்த ஃபோல்டருக்கே போயிடுவேன், அந்த பாத்துக்கே போயிடுவேன் .txt. ஸோ இப்போ இது எங்கே பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து காப்பி /tmp/ அந்த swr அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்து நெக்ஸ்ட் ஃபைல் நேம் கொடுக்கணும் இல்லையா, ஃபைல் நேம் என்னது data.txt. ஸோ காப்பி, இது வந்து சோர்ஸ் ஃபைல், இது வந்து டெஸ்டினேஷன் எங்கே பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ மூவ் கமாண்டுமே அதே தான், எம்பின்னு கொடுத்து பண்ணுவீங்க. அதுக்கு பண்ணால் பெர்மிஷன் டினைட் வரும், உங்களால் வந்து ஒரு ஃபைலை வந்து மூவ் பண்ண முடியாது, ஜஸ்ட் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கொடுத்தது ஜஸ்ட் ப்ளஸ் என்டர். ஸோ இப்போ வந்து காப்பி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து cd/tmp/hwr. ஸோ இப்போ போயிட்டு எல்எஸ் கொடுத்தீங்கன்னா வந்து அந்த ஃபைல் வந்து பேஸ்ட் ஆகிட்டு இருக்கும், பார்த்தீங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இது வந்து hexadecimal ஃபைல் நமக்கு தெரியும். ஸோ இதை கேட் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஒரு hexadecimal ஃபைல் வந்து வரும். இது வந்து கம்ப்ரஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நம்மளால படிக்க முடியாது. இது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ரிவர்ஸ் பண்ணோம். ஸோ டீபக்கிங் சொல்லுவாங்கல்ல, ரிவர்ஸ் இன்ஜினியரிங், அந்த மாதிரி சம் ஒரு ஸ்டெப் வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு டூல் இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, XSD. ஸோ எக்ஸ் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபைல் நேம் cat data.txt, நெக்ஸ்ட் பைப் சிம்பிள், நெக்ஸ்ட் அந்த டூல் XSD என்ன பண்ண வந்து ரிவர்ஸ் பண்ணோம். ஸோ இதை ரிவர்ஸ் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு வந்து -R வந்து ஸ்பெசிஃபை பண்ணும். ஸோ இதை ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அந்த அவுட்புட் வந்து ப்ரொவைட் பண்ணாது, அந்த அவுட்புட்டை வந்து ஒரு ஃபைலுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணிவிடு. அது என்ன கொடுக்கணும்னா வந்து இந்த ரீடைரக்ஷன் சிம்பிள் > சிம்பிள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அந்த ஃபைல் நேம். ஸோ நான் வந்து ஒரு எக்ஸ்டெம்ப்னு வச்சுக்கிறேன் ஃபைல் நேம். ஸோ இது ரெண்டு நீங்கள் கொடுக்கல அப்படின்னா வந்து இது வந்து ஜஸ்ட் ஷோ ஆகும். ரிவர்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து எனக்கு ஷோ ஆகும். ஸோ எனக்கு அப்படி வேணாம், எனக்கு வந்து ஒரு ஃபோல்டரில் போயிட்டு பேஸ்ட் பண்ணி ஒரு ஃபைலில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் என்டர் ப்ரெஸ் பண்ண அப்படின்னா வந்து இப்போ வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு, பார்த்தீங்களா? இப்போ ஃபைல் கமெண்ட் எனக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபைல் வந்து அது என்னவா இருக்குது, டேட்டாவாக இருக்கா, இல்லை ஆஸ்கி டெக்ஸ்டாக இருக்கா, இல்லை என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்றத பார்க்கறது தான் வந்து ஃபைல் கமெண்ட். ஸோ அந்த ஃபைல் கமெண்ட் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க இந்த லெவலில் வந்து. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபைல் வந்து எப்படி இருக்குது, இப்போ வந்து gzip இருக்குது. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னா வந்து zip ஃபைலாக இருக்குன்னு பார்த்துப்பீங்க, இல்லைன்னா tar ஃபைல் கேள்விப்பட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி gzip, bzip, bzip2 இந்த மாதிரிலாம் வந்து இப்போ தான் லேர்ன் பண்ண போகிறீங்க.
ஸோ உங்ககிட்ட யாரெல்லாம் வந்து கேட்கலாம் என்னென்ன எக்ஸ்டென்ஷன் இருக்குது அப்படின்னா வந்து இந்த மாதிரி நான் நெக்ஸ்ட் சொல்லலாம். டார் இருக்குது, bzip இருக்குது, gzip இருக்குது. இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸில் வந்து டேட்டா வந்து கம்ப்ரஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணால் வந்து இது எக்ஸ்டெம்பாக இருக்குது. இப்போ gzipனா வந்து .gzன்னு ஆட் பண்ணுறோம் எக்ஸ்டென்ஷன். ஸோ .txன்னு எப்படி பண்ணுவீங்க? .tx தான் டெக்ஸ்ட் ஃபைல் எடுத்துக்கும். ஸோ அந்த மாதிரி இது gz மாற்றணும். அதுக்கப்புறம் தான் நீ எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வந்து mv2 மூவ் நெக்ஸ்ட் எக்ஸ்டெம்ப் வந்து extem.gzல மூவ் பண்ண போகிறேன். extem.gzன்னு வந்து நேமை மாற்ற போகிறேன். ஸோ gzipன்னு தான் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து gz. இதுதான் வந்து அந்த எக்ஸ்டென்ஷன். ஸோ டெக்ஸ்ட்டுக்கு அது txன்னு கொடுக்குறீங்களா அந்த மாதிரி gzipக்கு வந்து gz. இதுதான் வந்து அதோட எக்ஸ்டென்ஷன். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா வந்து மூவ் ஆகிடும். இப்போ எல்எஸ் கொடுத்தீங்கன்னா வந்து .gz கலராக தெரியுதா? இப்போ வந்து இது வந்து ஜிப் ஆயிடுச்சு, ஜிப் ஃபைலா இருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ அன்ஜிப் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணா வந்து gzip -d to decrypt. நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபைல் நேம் extem.gz. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா வந்து கமாண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. இப்போ எல்எஸ் கொடுத்தீங்கன்னா வந்து ஸோ எக்ஸ்டெம். ஸோ இப்போ வந்து அது அன்ஜிப் ஆகிட்டு வேற ஒரு ஃபைலாக வந்து. ஸோ இப்போ நீங்கள் ஃபைல் கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது என்ன ஃபார்மேட்ல இருக்கும். இப்போ வந்து bzip டூல் இருக்கு. ஸோ gzipலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இப்போ bzipல இருக்கு. ஸோ சொன்னால மல்டிபிள் கம்ப்ரஸ் ஆயிருக்கு. ஸோ மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம டிகிரிட் பண்ணா தான் உள்ள டேட்டா வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணோம், சேம் ப்ரொசீஜர்ஸ். ஸோ அந்த எக்ஸ்டெம்ப் வந்து .bz மாற்றோம், எக்ஸ்டென்ஷன் மாற்றோம். அங்கே gz பண்ணோம்ல அது மாதிரி வந்து இங்கே bz. ஸோ bzipா இருந்தால் அதுக்கு எக்ஸ்டென்ஷன் வந்து bz அப்படி கொடுத்தா வந்து மூவ் ஆகிக்கும். ஸோ இப்போ எல்எஸ் கொடுத்தோம்னா வந்து bz வந்துச்சா. இது எப்படி டிகிரிட் பண்ணோம் அப்படின்னா வந்து bzip to next -d extem.bz. ஸோ சில ஃபைல்ஸுக்கு வந்து -dன்னு கொடுக்க தேவையில்ல, அப்படியே நீங்கள் கொடுத்தா வந்து டிகிரிப்ட் ஆகிடும். ஸோ இன்புட் ஃபைல் extemp already as .bz. ஓகே, -d கொடுக்கணும்னு நினைக்கிறேன், -d to decrypt. ஸோ -d வந்து கொடுக்கணும் நீங்கள். ஸோ -d இப்போ நீங்கள் வந்து இதை பற்றி உங்களுக்கு அவர இல்லைன்னா வந்து -helpனு கொடுத்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். ஸோ என்னென்ன எக்ஸ்டென்ஷன்லாம் இருக்குது, என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ -d கொடுங்க, இதுக்கும் வந்து -d கொடுங்க, இதுக்கும் -d கொடுங்க. இதே வந்து நார்மல் ஜிப் ஃபைலாக இருந்தால் அன்ஜிப்னு கொடுத்தா வந்து அன்ஜிப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இப்படிலாம் ஒர்க் பண்ணலாமா. இப்போ வந்து d கொடுத்தா -d கொடுத்தா டிகிரிப்ட் ஆகும் தெரியும். ஸோ ஒரு முறை வந்து -d கொடுக்காம கொடுத்து பாருங்க, இல்லை -d கொடுத்து பாருங்க, இல்லை வந்து வெறுமனே வந்து மாற்றி கொடுத்து பாருங்க, இல்லை .bz கொடுக்காம கொடுத்து பாருங்க. ஸோ டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் கொடுத்தா தான் அது எப்படி ரியாக்ட் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் gzipஆ இருக்குது. ஸோ bzipலேருந்து மறுபடியும் gzip இருக்குது. ஸோ இந்த மாதிரி 7-8 டைம்ஸ் வந்து நீங்கள் டீகம்பஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த லெவலை சால்வ் பண்ண அப்படின்னா வந்து. ஸோ போக பாருங்கள் எவ்வளோ காம்ப்ளிகேட்டாக இந்த மிஷின்ஸ் போகும் அப்படின்றது. ஸோ இதுலேயே நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்கிறீங்க, எப்படி எல்லாம் ஒர்க் பண்ணணும், எப்படி bzipனா என்ன, gzipனா என்ன. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ நிறைய லேர்ன் பண்ண முடியும் இந்த மாதிரி வந்து. ஸோ மறுபடியும் மூவ் பண்ணோம், மூவ் extem to extem.gz. extem.gz கொடுத்தீங்கன்னா வந்து மூவ் ஆகிடும். ஸோ இப்போ எல்எஸ் கொடுத்தா வந்து இந்த gz மாறிடுவோம். இப்போ நம்ம எப்படி டிகிரிப்ட் பண்ணுவோம், gzip -d to decrypt. நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபைல் நேம் extem.gz. ஸோ இப்போ வந்து டிகிரிப்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் ஸ்க்ரீன் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன், ரொம்ப வந்து அன்ஈஸியாக இருக்குது. ஓகே, எல்எஸ் கொடுத்தா வந்து வந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம டிகிரிப்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃபைல் கொடுக்குறோம். ஃபைல் என்ன பண்ணோம், அது என்னன்னு ஃபார்மேட் பார்க்கறதுக்கு ஃபைல் கொடுப்போம். ஸோ இப்போ வந்து டாராக மாறிடுச்சு, டார் ஜிப்னு மாறிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இது டார் ஃபைலாக மாற்றணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் வந்து மூவ் extem நெக்ஸ்ட் extem.tar மாற்றணும், .tar. இப்போ எல்எஸ் கொடுத்தீங்கன்னா வந்து அது ஒரு டார் ஃபைலாக மாறிடுச்சு. ஸோ டார் ஃபைல் எப்படி டிகிரிப்ட் பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னு. ஃபஸ்ட்டு tar போடணும், -x to extract, v to verbose ஃபாஸ்ட்டாக வந்து ரன் ஆகுறதுக்காக, f-ன்றது ஃபைல் மென்ஷன் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து ஃபைல் நேம் extem.tarன்னு கொடுத்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்களா டேட்டா file.bin வந்துச்சு. நெக்ஸ்ட் இது என்னன்னு பார்ப்போம், ஃபைல் இது என்னவா இருக்குது அப்படின்னு பார்ப்போம், டேட்டா file.bin. ஸோ இது வந்து மறுபடியும் டார் ஃபைலாக இருக்குது. இதை என்ன பண்ணோம், மூவ் டேட்டா file.bin to
டேட்டா 5.bin.tar. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் முக்கியம். .tarன்னு மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். இப்போ எல்எஸ் கொடுத்தீங்கன்னா வந்து அந்த டேட்டா 5.tar.bin.tarன்னு இருக்கும், இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ tar மைனஸ் x to extract v to verbose and f to file name, அது ஒரு ஃபைல் ப்ரூவ் பண்ணுறதுக்கு f. நெக்ஸ்ட் டேட்டா 5.bin.tar, டேட்டா 5.bin.tar கொடுத்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா ஆகிடும். ஸோ இப்போ டேட்டா 6.bin வந்துச்சு. ஸோ முதல்ல இது வந்து இது என்னவா இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இது வந்து நீங்கள் வீடியோ பார்த்தாலுமே வந்து ஒர்க் பண்ண தான் உங்களுக்கு வந்து அது நாலேஜ் கிடைக்கும் எப்படி என்னவா இருக்குது அப்படின்றது. ஸோ நீங்கள் வந்து எந்தளவுக்கு ஒர்க் பண்ணி பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு. ஸோ இப்போ பாருங்கள் மறுபடியும் பிஜிப்பாக மாறிச்சு. இப்போ என்ன பண்ணும், டேட்டா 6.bin வந்து அந்த மாதிரி போகும். ஸோ ரியல் டைம் சினாரிஸ்மே இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு எடுத்த உடனே வந்து ஒரு ஃபைலோ பாஸ்வேர்டோ இல்லை இம்பார்ட்டன்ட் கிரெடென்ஷியல்ஸோ வந்து லீக் ஆகிடாது. அது சம் கைண்ட் ஆஃப் என்கிரிப்டட் ஃபார்மில் இருக்கும். சம் என்கிரிப்ஷன் முன்ன பார்த்தோம்ல, base64 and Row13 இந்த மாதிரி ஏதோ ஒரு அல்காரிதம் வச்சு அவங்க டேட்டா வந்து என்கிரிப்ட் பண்ணி சேஃபாக வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் அஃபென்சி செக்யூரிட்டி இல்லை ரெட் டீமர்ஸ்லாம் வரீங்க அப்படின்னா வந்து ரியல் டைம் ஹேக்கிங் இப்படி தான் பண்ணுவீங்க. ரியல் டைம் சினாரி எப்படி தான் இருக்கும். ஒரு ஃபைல் வந்து எவ்வளோ ஜிப்பையில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஒரு டேட்டா ரிட்ரைவ் பண்ணாலுமே இந்த மாதிரி தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், எவ்வளோ முடியுமானா நீங்கள் இது ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் மட்டும் உங்களுக்கு வந்தால் போதும், மேற்கொண்டு நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். டேட்டா 6.bin to டேட்டா 6.bin.bz ஆட் பண்ணுறோம். ஏன்னா வந்து பிசிப்பாக இருக்குல்ல, பிசிப் ஃபைலாக இருக்குல்ல. ஸோ ஆட் பண்ணிட்டேன். இப்போ எல்எஸ்ன்னு கொடுத்தா டேட்டா 6.bin.bz வந்துச்சா. இப்போ என்ன பண்ணும், bzip to -d to decrypt. நெக்ஸ்ட் வந்து டேட்டா 6 கொடுத்தேன், சாரி டேட்டா 6.bin.bz. ஸோ இப்போ வந்து டீக்ரிப்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ டீக்ரிப்ட் ஆகிட்டு டேட்டா 6.bin மறுபடியும் வந்துச்சு. ஸோ இப்போ ஃபைல் பார்ப்போம் அது என்னவா இருக்குன்னு பார்ப்போம். டேட்டா 6.bin. ஸோ இப்போ வந்து மறுபடியும் டார் ஃபைலாக இருக்குது. ஸோ ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ மூவ் டேட்டா 6.bin to டேட்டா 6.bin.tar. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், டார் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். டார் மைனஸ் xdf. நெக்ஸ்ட் டேட்டா 6.bin.tar. ஸோ இப்போ வந்து டேட்டா 8.bin வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபைல் கொடுத்து என்னவா இருக்குன்னு பார்ப்போம். டேட்டா 8.bin. ஸோ கொடுத்தேன் அப்படின்னா வந்து gzip அப்படி வந்து gzip ஃபார்மேட் இருக்கிறது. ஸோ மூவ் டேட்டா 8.bin to டேட்டா 8.bin.gz. ஸோ கொடுத்த அப்படின்னா வந்து மூவ் ஆயிடுச்சு. இப்போ எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவீங்க, gzip மைனஸ் d to decrypt டேட்டா 8.bin.gz. ஸோ இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டேட்டா 8.binன்ற ஃபைல் வந்து மறுபடியும் வந்துச்சு. இப்போ ஃபைல் பார்க்குறோம் அது என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து ஆஸ்கி டெக்ஸ்ட். ஸோ நம்ம வந்து எல்லா ஜிப் ஃபைலுமே வந்து பிரேக் பண்ணிட்டோம். பிரேக் பண்ணிட்டு வந்து நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த ஒரு சிங்கிள் ஃபைல் தான் இருக்குது. ஸோ இது கேட் பண்ண அப்படின்னா வந்து இதுதான் பாஸ்வேர்டு. ஐ திங்க் இதுதான் வந்து அந்த பாஸ்வேர்டு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டேட்டா 8.bin.ascii.text. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கான பாஸ்வேர்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்எஸ். ஸோ சம்டைம்ஸ் வந்து சர்வர் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் மட்டும் ஒர்க் பண்ண மாட்டீங்க, உங்களை மாதிரி வந்து நிறைய பேர் லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஓப்பன் சோர்ஸ் இல்லையா, யார் வேணால் வந்து லாகின் பண்ணி யார் வேணால் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபுல் ஃப்ரீடம் டு ஆல் யூசர்ஸ். ஸோ அதனால் சில நேரத்தில் ஸ்லோ ஆகிடும், சில நேரத்தில் ஃபாஸ்ட் ஆகிடும். இப்போ வந்து டக்குன்னு ஸ்லோ ஆகிடுச்சு, அதான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். டேட்டா 8.bin கொடுத்தா இதான் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கான பாஸ்வேர்டு. பாஸ்வேர்ட் இஸ். ஸோ பாருங்கள் எத்தனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம், எத்தனை முறை கம்ப்ரஸ் பண்ணோம் அப்படின்ட்டு பாருங்கள். டேட்டா வந்து எந்த அளவுக்கு செக்யூராக இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் ரெண்டு மூணு ட்ரை பண்ணிட்டு என்னடா இது வந்து இருக்குது, இது பிரேக் பண்ண முடியும்னு நினச்சிட்டு போயிட்டீங்கன்னா வந்து எப்போனா நீங்கள் விடக்கூடாது, வரலான்னு சொல்லி விடக்கூடாது, ட்ரை பண்ணி இருக்க முடிஞ்ச அளவுக்கு வந்து. ஸோ இதான் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கான பாஸ்வேர்ட். ஸோ இது வந்து bandit 13. நெக்ஸ்ட் வந்து bandit 13க்கான பாஸ்வேர்டு வந்து எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் எக்ஸிட். நெக்ஸ்ட் வந்து sh13. நம்ம 13 லெவல் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு லெவலுமே ஒரு லேர்ன் பண்ணியிருப்பீங்க எப்படிலாம் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு என்னென்ன கொடுத்துக்கிறாங்கன்னு பார்ப்போம். bandit 13 to 14 பார்ப்போம். ஸோ bandit 13 to 14 எப்படி என்ன சொல்லிக்கிறாங்க, the password for the next level is stored in the etc bandit pass bandit 14.
and can only be read by the user bandit 14. For this level you don't get the next password. ஸோ இந்த லெவல்லேருந்து அடுத்த லெவல் போகிறதுக்கு வந்து உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்காது. அதுக்கு பதிலாக என்ன தரோம் அப்படின்னா வந்து பட் யூ கெட் a private SSH key that can be used to log in into the next level. ஸோ இப்போ வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ முன்ன SSH எப்படி பார்த்தீங்க அப்படின்னா வந்து SSH என்ன தேவை, SSH வந்து ஒரு யூசர் நேம் அண்டு IP அட்ரஸ், அதுக்கப்புறம் வந்து போர்ட்டு, பாஸ்வேர்ட். ஸோ போர்ட் நம்பர் எந்த போர்ட் 2220வா இல்லை வந்து எந்த போர்ட்னு நம்ம பார்ப்போம். அந்த அப்புறம் IP அட்ரஸ் பார்ப்போம். அந்த பேண்டிட் 11 12 பார்ப்போம். ஸோ முன்ன வந்து ஒரு IP அண்ட் பாஸ்வேர்ட் வச்சு லாகின் பண்ணிப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம பாஸ்வேர்டே நம்மக்கிட்ட இல்லை, ஆனால் வந்து நம்மளால் லாகின் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னா வந்து ஸோ யூஸிங் லோக்கல் ஹோஸ்ட் இஸ் a host name that refers to the machine you are working on. ஸோ இப்போ லோக்கல் ஹோஸ்ட் தான் host name. நம்ம bandit.labs.org போட்டோம்ல, அந்த மாதிரி வந்து இப்போ ஹோஸ்ட் நேம் வந்து லோக்கல் ஹோஸ்ட். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து SSH நெக்ஸ்ட் வந்து ஹோஸ்ட் நேம் வந்து சொல்லிட்டாங்க லோக்கல் ஹோஸ்ட்னு. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து bandit 14 இருந்தால் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கான பாஸ்வேர்ட் பார்க்க முடியும் அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து bandit 13 தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், நாமளே வந்து bandit 14 சொல்லிக்கிறோம். ஸோ SSH bandit 14 அப்படி சொல்லிட்டு ஸோ ஹோஸ்ட் நேம் வந்து லோக்கல் ஹோஸ்ட் சொல்லிட்டாங்க. ஸோ லோக்கல் ஹோஸ்ட். ஸோ ஃபில்லிங் எல்லாம் கரெக்டாக கொடுங்க, அப்போ வந்து ஒர்க் ஆகும். ஸோ bandit 14 லோக்கல் ஹோஸ்ட். நெக்ஸ்ட் வந்து இது மெயின் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ ஃபார் திஸ் லெவல் யூ டோன்ட் கெட் த நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதுக்கு பதிலாக நாங்கள் எதாவது தரோம் அப்படின்னா வந்து SSH கீ தரோம். ஸோ -i கொடுக்கணும். -i என்ன வந்து ஐடென்டிஃபிகேஷன். நீ வந்து என்ன பாஸ்வேர்ட்லாம் நம்பணும் அப்படின்னா வந்து நமக்கு ஒரு அடையாளம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து சர்வருக்கு ஒரு அடையாளம் வச்சுட்டு போயிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரைவேட் கீ. ஸோ இந்த கீ வந்து நீங்கள் கொடுக்கணும். SSH key.private கொடுத்துருந்தா வந்து லாகின் ஆகிடுவீங்க. ப்ரெஸ் என்டர். ஸோ கொடுத்த உடனே SN கேட்கும், SN கொடுத்துக்கோங்க. So you are trying to log in into the SSH on port 22 which is not intended. Okay. So port கொடுத்து பார்ப்போம். port 2220. Sometimes port கொடுக்கலாம் வந்து எரர் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்களா, ஸோ இப்போ போர்ட் கொடுத்தா மட்டும்தான் உங்களால் லாகின் பண்ண முடியும். ஸோ என்னதான் வந்து அந்த ஐடென்டிஃபிகேஷன் கீ நீங்கள் கொடுத்தாலுமே SSH key.privateன்னு கொடுத்தாலுமே அதோட போர்ட் வந்து கரெக்டாக ப்ரொசீட் பண்ணும். ஸோ ஓப்பன் SSH சர்வர் வந்து எந்த போர்ட்டில் வந்து கரெக்டாக ரன் ஆயிருக்கோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து பெர்மிஷன் வந்து கொடுக்கும். இல்லைனா வந்து நீங்கள் எத்தனை முறை வந்து அந்த பாஸ்வேர்டுமே கரெக்டாக கொடுத்தாலுமே வந்து உங்களால் லாகின் பண்ண கூடாது. ஸோ உங்களவே வந்து இன்ட்ரூடர் தான் பார்ப்போம். சர்வருக்கு வந்து ஓனர், இன்ட்ரூடர் அதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான். ஸோ இப்போ நம்ம வந்து bandit 14 வந்துட்டோம். இப்போ நம்ம பாஸ்வேர்டு வேணும் அப்படின்னா வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ETC bandit pass bandit 14 தான் வந்து அதுக்கான பாஸ்வேர்டு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம கேட் பண்ணிக்கலாம். ஸோ கேட் என்ன பண்ணோம், உள்ளே இருக்கிறத ஷோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேஸ்ட்டை அந்த இது ETC அந்த பார்த்து கொடுத்துட்டோம் அப்படின்னா bandit 14க்கான பாஸ்வேர்டு நமக்கு கிடைச்சிச்சு. ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து bandit 14 சேவ் பண்ணி வச்சுக்கலாம். bandit 14. ஸோ இந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம வந்து 14க்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் 14 to 15 எப்படி போகும் பார்ப்போம். ஸோ the password for the next level can be retrieved by submitting the password on the current level and port 30,000 on local host. ஸோ அடுத்த லெவலுக்கான பாஸ்வேர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து இந்த லெவலுக்கான பாஸ்வேர்ட் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து அடுத்த லெவலுக்கான பாஸ்வேர்ட் கிளிக் பண்ண முடியும். ஸோ யூஸிங் நெட்கேட் ஐ திங்க் ஸோ. ஸோ நெட்கேட் என்னன்னா வந்து ஒரு பேக்கெட் வந்து சென்ட் பண்ணவும் யூஸ் பண்ணுற இதுதான் வந்து நெட்கேட். ஸோ நீங்கள் ரிவர்ஷல் ஒரு சிஸ்டம் வந்து ஒரு வைரஸை வந்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு லிஸ்ட்டை செட் பண்ணணும். ஸோ நம்ம சைடில் வந்து வெயிட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆளை வந்து செட் பண்ணணும். அதான் வந்து மெயின் கான்செப்ட். ஸோ நீங்கள் அட்டாக் பண்ணிட்டாலையும் அந்த கனெக்ஷன் வந்து யாருக்கு வரணும் அதை ரிசீவ் பண்ணுறது தான் வந்து நெட்கேட். ஸோ நெட்கேட் வச்சு நம்ம நிறைய பண்ணலாம். அது போக பார்ப்போம் நெட்கேட் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றத. நெட்கேட் லோக்கல் ஹோஸ்ட், அதுக்கப்புறம் அந்த போர்ட் 30,000 வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு ப்ரெஸ் என்டர். ஸோ என்டர் பண்ணோன்னே நீங்கள் யூசர் இன்புட் கேட்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் அந்த இப்போ ப்ரீவியஸாக காப்பி பண்ண பாஸ்வேர்டு தான் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ Ctrl+V to paste. நெக்ஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து கரெக்ட். ஸோ சர்வர் வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து இந்த பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்த லெவலுக்கான பாஸ்வேர்டு வந்து கொடுத்துச்சு. ஸோ இதுதான் வந்து bandit 15க்கான பாஸ்வேர்ட். ஸோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ இதுதான் வந்து பேண்டிட் 15. ஸோ பேண்டிட் 15. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு இதுவுமே ஒன்று லேர்ன் பண்ணிப்பீங்க. ஸோ நெட்காட்டில் வந்து ஒரு லெசனர் வச்சுக்கோங்க. இது மூலிமா வந்து பேக்கெட் சென்ட் பண்ணவோ இல்லை ரிசீவ் பண்ணவோ முடியும். ஸோ இதில் வந்து நீங்கள் நிறைய இருக்குது. அங்கே ஐபி ப்ளேஸ் பண்ணலாம், இல்லை வந்து அந்த லோக்கல் ஹோஸ்ட் நம்ம சர்வருக்குள்ளே ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, அதனால் வந்து லோக்கல் ஹோஸ்ட். ஸோ எந்த போர்ட் வந்து கரெக்டாக கொடுக்கணும். ஸோ இந்த போர்ட் உங்களுக்கு தெரியல அப்படின்னாலையும் உங்களால் வந்து பாஸ்வேர்ட் கெட் பண்ண முடியாது, அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்று ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியணும். ஸோ அது எந்த போர்ட்டில் என்ன ஆகுது, எப்படி இந்த யார் இன்ஃபர்மேஷன். ஸோ சிஸ்டம்குள்ளே நீங்கள் ரியல் டைம் பண்ணுறதுனாலுமே இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும். ஸோ சிஸ்டம் என்ன வச்சிருக்காங்க, என்ன வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது அப்படின்றது நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஸோ இதுதான் கைஸ் அந்த லெவல். ஸோ நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடுவோம். நெக்ஸ்ட் வந்து 14 to 15 ஐ திங்க். 14 to 15. ஸோ ஓகே, the password for the next level can be retrieved. இது நம்ம பண்ணிட்டோம். 15 to 16 ஐ திங்க். ஓகே, 15 to 16 தான். ஸோ முதல்ல எக்ஸிட் ஆகிக்கிறேன். ஸோ நம்ம பேண்டிட் 13லேருந்தே 14க்கு வந்துட்டோம். நான் 2 நம்பர் எக்ஸிட் பண்ணோம். SSH பேண்டிட் 15. பேண்டிட் 15 லாகின் ஆகிக்கிறேன். ஓகே, பேஸ்ட் த பாஸ்வேர்ட். Ctrl V to paste and press enter. ஸோ இப்போ நான் வந்து பேண்டிட் 15ல இருக்கேன். ஸோ பேண்டிட் 15 16 போன அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The password for the next level can be retrieved by submitting the password in the current level on port 30,001 on local host using SSL encryption. So helpful note என்ன கொடுத்துருவோம்னா, getting hot beating and read R block, use IGN read the connected commands section in the man page next to R and Q. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஓப்பன் எஸ்எல்ன்றது ஒரு இதே மாதிரி எஸ்எச் மாதிரி தான். ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து சம் கைண்ட் ஆஃப் இன்புட் கொடுத்தா அதை ரீட் பண்ணிவிட்டு இது கரெக்டாக ராங்க அப்படின்ற மாதிரி கொடுக்கும். ஸோ ப்ரீவியஸ் இதில் பார்த்துருப்போம் லெவலில் வந்து நாம் வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து பேஸ்ட் பண்ணுவோம். பேஸ்ட் பண்ணிட்ட அப்புறம் வந்து அது கரெக்டாக இல்லையான்னு வெரிஃபை பண்ணி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த ரீட் பிளாக்கும். இந்த ரீட் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஸோ ஓப்பன் எஸ்எல்ன்ற டூல் இருக்குது, அது மூலிமா வந்து நீங்கள் லாகின் அந்த பாஸ்வேர்ட் ப்ரொவைட் பண்ணிவிட்டு அது செட் ஆஃப் இந்த ரீடிங் அண்ட் ரீட் த ஆர் பிளாக்லாம் வந்துட்டு அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பாஸ்வேர்ட் கரெக்டாக தப்புன்றது வந்து அது மூலிமா தான் உங்களுக்கு இந்த பாஸ்வேர்ட் வந்து கெட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ண அப்படின்னா வந்து இந்த மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஓப்பன் SSL அப்படின்றது வந்து ஒரு டூல். ஸோ இது என்ன பண்ணால் அதே மாதிரி SSH பண்ணி ரிமோட்டாக வந்து நம்ம கெட் பண்ணுறதா இருக்கட்டும், ரைட் பண்ணுறதா இருக்குது, இதெல்லாம் வந்து இதில் பண்ணலாம். ஓப்பன் SSL கிளைண்ட். ஸோ நான் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணிக்கிற கமெண்ட்ஸாக வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இதிலே வந்து இன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா வந்து இந்த நேரத்தில் கூகுள் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள், எல்லாம் ஹெல்ப் கமெண்ட் கொடுங்க. ஸோ ஓப்பன் SSL -- ஹெல்ப்னு கொடுத்தா இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கும். ஸோ -A -S -B இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு யூசேஜஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அது பொறுமையாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம். ஸோ ஓப்பன் SSL கிளைண்ட் -connect கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு வந்து -connect. ஸோ -connect ஆன் லோக்கல் ஹோஸ்ட். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்துருக்காங்கல்ல, ஆன் லோக்கல் ஹோஸ்ட். ஸோ போர்ட் வந்து இதில் எப்படி கொடுக்கணும் வந்து இங்கே ஸோ கோலன் கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் கொடுக்கணும் 30,001. ஸோ இந்த மாதிரி ரிப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஸோ இப்போ இங்கே வருதா ரீட் ஆர் பிளாக்னு. ஸோ இந்த ரீட் ஆர் பிளாக் என்ன பண்ணால் வந்து ப்ரீவியஸ் லெவலுக்கான பாஸ்வேர்ட் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணணும். ஸோ ப்ரொவைட் பண்ணிங்க அப்படின்னா வந்து அதை வெரிஃபை பண்ணிவிட்டு கரெக்டாக தப்பானதை ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து அந்த ஆட் பீட்டிங் அந்த ரீட் ஆர் பிளாக் யூஸ் IGN ரீட் த கனெக்டட் கமெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எல்லாமே இருக்கும், சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் ப்ரொவைடட் இந்த நெட்வொர்க் இப்படி எல்லாமே இருக்கும். ஸோ நான் இங்கே வந்து பாஸ்வேர்ட் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ பாஸ்வேர்டை ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து அண்ட் ப்ரெஸ் என்டர். ஸோ என்டர் பண்ணணுன்னு பார்த்தீங்களா கரெக்ட். ஸோ ப்ரீவியஸ் பாஸ்வேர்டு வந்து கரெக்டு. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கான பாஸ்வேர்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னு கொடுத்துச்சு. ஸோ இதுதான் வந்து பேண்டிட் 16க்கான பாஸ்வேர்ட். ஸோ பேஸ் இட் ஆஸ் பேண்டிட் 16. பேண்டிட் 16க்கான பாஸ்வேர்ட் கிடைச்சிச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த இது. இப்போ நெக்ஸ்ட் லெவல் போவோம். எக்ஸிட் பண்ணிட்டு பேண்டிட் 16. Bandit 16. So provide the password. Next press enter. So Bandit 67 எப்படி போகும் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து credentials for the next level can be retrieved by submitting the password by current level and port on local host in the range 31,000 to 30,000. ஸோ
போன லெவல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து 15 to 16 வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ 30,001 வந்து அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுத்தா வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த லெவல் வந்து ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. ஸோ அந்த போர்டு நம்மளை கொடுக்கல, நாமளாக தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 16 to 17 என்ன பண்ணால் வந்து அந்த போர்ட் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அதோட ரேஞ்சை கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து அந்த போர்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாம தான் வந்து கண்டுபிடிக்கணும். So the credentials for the next level can be written by somebody in the password for current level. And the port local host in the range 31,000 30,000. ஸோ என்ன பண்ணால் வந்து என்மேப் பண்ணுற டூல் இருக்குது. என்மேப் வந்து நீங்கள் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க, நெட்ஒர்க் மேப்பர் டூல். இது என்ன பண்ணணும்னா வந்து யூஸ்வலாக வந்து ஓப்பன் போர்ட்ஸ் கண்டுபிடிக்க ஃபைன் பண்ணுவோம். ஸோ ஓப்பன் போர்ட்ஸ்னால் ஜென்ரலாக என்னென்னா வந்து போர்ட்னா வந்து இப்போ வந்து 65,000 போர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு போர்ட்டுமே வந்து ஒரு பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ போர்ட் 80 வந்து HTTP, போர்ட் 443 வந்து HTTPS, ஸோ FTP வந்து 22. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி தான் வந்து அதில் ஏதோ ஒரு போர்ட்டில் தான் வந்து நான் இந்த OpenSSL கிளைண்ட் வந்து உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணுறேன், என்மேப் வந்து ஒரு நெட்ஒர்க் மேப்பர் டூல். இது என்ன பண்ணால் ஓப்பன் போர்ட்ஸ் கண்டுபிடிக்க வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ என்மேப் லோக்கல் ஹோஸ்ட். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் தான் அந்த டொமைன் நேம் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் -P2 போர்ட்ஸ். -P வந்து போர்ட்ன்றதை கொடுக்கறதுக்காக -P. ஸோ ரேஞ்ச் கொடுக்கணும் 31,000 to 32,000. ஸோ ஸ்லோவாக இருக்குது, சாரி. ஸோ ரேஞ்ச் வந்து கொடுத்துட்டோம் 31,000 32,000. ஸோ இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து இங்கே பாருங்கள். ஸோ இப்போ வந்து இங்கே ஸ்டார்டிங் என்மேப் ஸ்கேன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டேட் எப்போ, எந்த டைம், இதெல்லாமே வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ எங்கே ஸ்கேன் பண்ணுறீங்க, லோக்கல் ஹோஸ்ட்டை ஸ்கேன் பண்ணுறீங்க, அதை பற்றி டீட்டெயில்ஸ் வரும். ஸோ ஹோஸ்ட் வந்து இப்போ வந்து ஆன்லைனில் இருக்காது, ஹோஸ்ட் இஸ் டவுன்னா வந்து இப்போ வந்து அலைவா இல்லை அப்படின்றதுக்கான மீனிங். ஸோ 996 க்ளோஸ் போர்ட்ஸ் இருக்குது இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் வந்து. அதில் ஓப்பன் போர்ட்ஸாக இருக்கிறது வந்து இந்த 5 தான். ஸோ இந்த 5 ஓப்பன் போர்ட்ஸில் வந்து ஏதோ ஒரு போர்ட் தான் வந்து நம்மளை OpenSSL வந்து லாகின் பண்ண வரும், அந்த பாஸ்வேர்டுமே கெட் பண்ண முடியும். ஸோ அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், இதை பற்றி இப்போ வந்து போர்ட் தெரிஞ்சிச்சு. ஸோ என்னென்ன போர்ட்லாம் வந்து இருக்குன்னு தெரிஞ்சிச்சு ஓப்பனில். ஸோ இதை பற்றின இன்னும் வந்து ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் கமெண்டில் வந்து ரேஞ்சு கொடுத்தோம், இப்போ வந்து நம்ம கமாலில் கொடுத்தோம் -Pன்னு கொடுத்துட்டு. ஸோ 31046, 31518, 31691, 31790, 31960. ஸோ இப்போல்லாம் கொடுத்துட்டுனா 31046, 31518, 31691, 31790, 31960. ஸோ இது கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். T4. ஸோ T1, T0, T3 அது மாதிரிலாம் இருக்குது. T4 வந்து எப்படின்னா த்ரெட்ஸ்னுவாங்க. ஸோ எவ்வளோ டைமுக்குள்ளே எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னா வந்து 4 த்ரெட்ஸ் கொடுத்துருக்கேன், இருக்கிறதே 5 தான். ஸோ 4 வந்து எப்படி யூஸ் பண்ணுங்கள், 4 வந்து பெஸ்ட்டாக இருக்கும். T4 கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு -SB அப்படின்னுவோம். SBனா நான் வந்து வேர்ஷன் ஸ்கேன். ஸோ இதோட வேர்ஷன்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் டெப்த்தாக கூட அப்படின்றது தான் இது. சர்வீஸ் வேர்ஷன் -SBன்னு கொடுத்துட்டோம். ஸோ இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆகிட்டு வந்து அதுக்கான அந்த 5 ஓப்பன் போர்ட்ஸுக்கு மட்டும் அந்த T4 கொடுக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இனிஷியலாக வந்து ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்குது எப்படி பண்ணோம் என்ன பண்ணணும் அப்படின்னு. ஸோ நம்ம போக போக வர வீடியோஸ்லாம் வந்து என்மேப்னா என்ன, எப்படி யூஸ் பண்ண போகிறோம், இதெல்லாம் நம்ம வந்து சைபர் செக்யூரிட்டி அந்த மெயின் கோர்ஸ்குள்ளே போவோம் பார்த்தீங்களா, பேசிக்ஸ்லாம் முடிச்சுட்டு இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் வந்து சைபர் செக்யூரிட்டிலாம் போவோம். ஸோ சைபர் செக்யூரிட்டியில் பார்ப்போம் எப்படி வந்து ஆக்ட் பண்ணணும், எப்படி வந்து சிஸ்டம் பில்ட் பண்ணணும், டூல் பில்ட் பண்ணணும், அண்ட் எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும், இதை பற்றிலாம் நம்ம அதில் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ப்ராசஸ் ஆயின் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள்.
ஸோ வந்துச்சு பார்த்தீங்களா, ஸ்கேன் ஆகிட்டு ரிசல்ட் வந்து வந்துச்சு. ஸோ ப்ரீவியஸ் மாதிரியே பாருங்கள், ஸ்டார்டிங் என்மேப் அதே மாதிரி ஸ்டார்டிங் என்மேப் தான். ஸோ என்மேப் ஸ்கேன் ஆயிடுச்சு, எந்த வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ எங்கே ஸ்கேன் பண்ணுறோம், லோக்கல் ஹோஸ்ட்டுக்குள்ளே, அதனால தான் வந்து 127 இது மாதிரி ஷோ ஆகுது. ஸோ முன்ன பார்த்தீங்கன்னா வந்து இங்கே அன்னோன் வந்துச்சு சர்வீஸ். ஸோ இந்த சர்வீஸை கண்டுபிடிக்கிறது தான் வந்து சர்வீஸ் ஸ்கேன் கொடுத்தோம். ஸோ இங்கே என்னென்ன சர்வீஸ்லாம் 2 இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த -SP. ஸோ எந்த போர்ட்டில் அண்ட் ஸ்டேட் என்ன ஓப்பனில் இருக்குது, க்ளோஸில் இருக்காங்கன்றதுக்காக. நெக்ஸ்ட் சர்வீஸ் வந்து என்னென்ன சர்வீஸில் 2 இருக்குது அப்படி பார்க்கறதுக்கு. ஸோ இதில் வந்து எக்கோ எஸ்எல் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா வந்து எஸ்எல் தான் வேணும். ஸோ 31518ம் 31790 தான் நம்மளுக்கு தேவை. ஸோ இந்த 2 எஸ்எல் தான் வந்து ஏதோ ஒரு இது வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் விச் ஆஃப் திஸ் போர்ட்ஸ் ஹேவ் த சர்வர் லிசனிங் வந்து. ஸோ கண்டுபிடிச்சிட்டோம், எஸ்எல் வந்து எங்கே லிசன் ஆகுதுன்னா வந்து இதில் தான் 31518ம் 31790 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அது என்ன பண்ணுறதுனா வந்து தென் ஃபைண்ட் அவுட் விச் ஆஃப் தோஸ் ஸ்பீக் எஸ்எல் அண்ட் விச் டோன்ட். ஸோ இதில் வந்து எப்படி எது ஸ்பீக் பண்ணோம் எது ஸ்பீக் பண்ணாதுன்னு கண்டுபிடிக்கணும். There is only one server that will give the next credentials and the others only simply send back to the whatever you send it. ஸோ ஒரு போர்ட் என்ன பண்ணால் வந்து நம்ம கொடுக்குற ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டை வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்கும், எக்கோ மாதிரி வச்சுக்கோங்களேன், கொடுக்குறது அப்படியே எக்கோ பண்ணும். ஸோ இன்னொரு போர்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம கொடுக்கறதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணி அதுக்கு நெக்ஸ்ட் ஆளுக்கான பாஸ்வேர்டு வந்து நம்ம கொடுக்கும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ போர்ட் நம்பர் வேணும். ஸோ ப்ரீவியஸாக என்ன பார்த்தோம், ஓப்பன் எஸ்எல் பார்த்தோம், போன மிஷினில் பார்த்தோம்ல ஓப்பன் எஸ்எல் எஸ்கிளைன் போட்டோம், அதே மாதிரி தான் ஓப்பன் எஸ்எஸ்எல் ஸ்பேஸ் எஸ் கிளைண்ட் மைனஸ் கனெக்ட் நெக்ஸ்ட் லோக்கல் ஹோஸ்ட் அந்த போர்ட் என்ன ஃபஸ்ட்டாக இருக்குது 31518. ஸோ அப்படியே காப்பி பண்ணி ஸோ அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ and then press enter. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து ஏதாவது டைப் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கான ஆன்சர் கொடுக்குதா இல்லை வந்து அப்படியே எக்கோ பண்ணாரு. ஸோ இது வந்து அப்படியே எக்கோ பண்ணுது. ஸோ என்ன கொடுத்தாலும் எக்கோ பண்ண மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி எக்கோ பண்ணுது. ஸோ அப்போ இது வந்து அந்த போர்ட்டில் ஓகேவா. ஸோ நான் வந்து பாஸ்வேர்ட் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இது கொடுத்தாலுமே வந்து எக்கோ பண்ணும். ஸோ பாருங்கள், ஸோ அப்படியே எக்கோ பண்ணுது, நான் கொடுக்குறது வந்து அப்படியே எக்கோ பண்ணுது. ஸோ இதில் பார்த்தோம், there is only one server that will give the next credentials, the other will simply send back whatever you send it. ஸோ நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அப்படியே வந்து அது சென்ட் ஆகும் பிளைண்டாக வந்து. ஸோ அப்போ இது இல்லை. ஸோ Ctrl+C கொடுத்து எக்ஸிட் ஆகிக்கோங்க. ஸோ அடுத்து என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த போர்ட் ஒர்க் ஆகலை, இருக்கிறது 2 போர்ட் தான், அந்த 2 போர்ட்டில் வந்து இந்த போர்ட் ஒர்க் ஆகலை. ஸோ அப்போ இதுதான் வந்து அப்சல்யூட்லி இதுதான் வந்து அந்த போர்ட் 31790. ஸோ ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். 31790. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நான் பாஸ்வேர்ட் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இது வந்து கொடுத்துருச்சு. ஸோ இப்போ நான் கொடுத்தா அது வந்து கரெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் கீ கொடுத்துருக்கு, RSA ப்ரைவேட் கீ கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் வந்து அடுத்த லெவலுக்கான பாஸ்வேர்ட். நம்ம SS கீ வச்சு லாகின் பண்ண பார்த்தியா ப்ரைவேட் கீ வச்சு, அதே மாதிரி சேம் தான் வந்து இதுலேயும் பண்ண போகிறோம். இதை காப்பி பண்ணிவிட்டு ஸோ டெம்பில் வந்து நம்ம ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ cd/tmp/hwrனு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ டச் RSA அப்படின்னு கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ பெர்மிஷன் டிலேட்னு வருது. ஸோ ஓகே, இதில் வந்து பெர்மிஷன் டிலேட் வருது. நம்ம இன்னொரு ஃபோல்டர் மேக் பண்ணிக்கலாம். ஸோ mkdir hwr1. ஸோ மேக் பண்ணிவிட்டு cd hwr1 கொடுத்துருமே. ஓகே, இப்போ போயிட்டு ஒரு ஃபோல்டர் மேக் பண்ணுறேன். இல்லை அப்படியே நானே கொடுத்து பேஸ்ட் பண்ணிடுவேன், நானோ RSA. இது என்ன பண்ணால் டபுள் ஒர்க். ஸோ இதில் போயிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் ரைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ Ctrl+V to paste, நெக்ஸ்ட் Ctrl+O, நெக்ஸ்ட் என்டர், Ctrl+X வெளியே வரதுக்கு. ஸோ பண்ணிட்டோம். இப்போ ls-al கொடுத்தா வந்து நம்ம என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குன்னு சாட்டோம். ஸோ இது வந்து நம்ம பெர்மிஷன்ஸ் மாற்றணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் வந்து chmod 700 நெக்ஸ்ட் RSA. ஓகே, ls-al கொடுத்தா ஸோ ரீட் ரைட் எக்ஸிக்யூட் எல்லாமே வந்துச்சு.
ஸோ வந்து பார்த்தீங்களா இது ஒயிட் கலராக இருந்துச்சு, இப்போ வந்து க்ரீன் கலராக சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம பர்மிஷன் வந்து கொடுத்துட்டோம். ஸோ இதுக்கு வந்து ரீட் ரைட் எக்ஸிக்யூட் எல்லா பர்மிஷனும் கொடுத்துட்டோம், 700 கொடுத்துட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கான வந்து லாகின் ஆகும். ஸோ ப்ரீவியஸ் மாதிரி SSH நெக்ஸ்ட் bandit 17 at localhost. ஸோ இந்த ஹாஸ்ட் நேம் நெக்ஸ்ட் -4 கொடுக்கணும், போர்ட் மறந்துடாதீங்க, அப்புறம் ஒர்க் ஆகாது 2220. நெக்ஸ்ட் நீ எப்படி ஐடென்டிஃபை பண்ண அப்படின்னா வந்து நான் RSA வச்சு ஐடென்டிஃபை பண்ண அப்படின்னு கொடுக்கணும். ஸோ கொடுத்து அப்படின்னா வந்து ஆர் யூ ஷூர் வாண்ட் டு கனெக்ட் பண்ணிக்கோம், எஸ் கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து bandit 17 வந்துட்டோம். ஸோ இப்போ bandit 17க்கான பாஸ்வேர்ட் வேணும் அப்படின்னா வந்து ஸோ ஒரு 2 ஸ்டெப்ஸ்க்கு முன்னாடி பார்த்துருப்போம், 2 லெவலுக்கு முன்னாடி 20 பிட், நான் 15 to 16 பார்த்து நினைக்கிறேன், 14 13 இங்கே பார்த்தீங்களா ETC bandit pass bandit 14. ஸோ இந்த இடத்துல வந்து போய் பார்த்துக்கலாம் bandit passன்ற இடத்துல. ஆனால் இதில் வந்து என்னன்னா நீங்கள் அந்த யூஸராக இருக்கணும். இப்போ bandit 17க்கான பாஸ்வேர்ட் தேடுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் bandit 17க்கான யூஸராக இருந்தால் மட்டும்தான் வந்து பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும், இல்லைனா வந்து பெர்மிஷன் ஜெனரேட்டர் உங்களால் பார்க்க முடியாது. ஸோ இப்போ நான் கேட் பண்ணிக்கிறேன், கேட் அந்த பாத். ஸோ bandit pass bandit 17. ஸோ இதுதான் வந்து அந்த bandit 17க்கான பாஸ்வேர்ட். ஸோ ஜஸ்ட் இது காப்பி பண்ணிவிட்டு paste it to it, bandit 17. bandit 17க்கான பாஸ்வேர்ட் வந்து கெட் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸிட். டைரெக்டாக வந்து 2 லாகின் ஆகிட்டோம். ஓகே, இப்போ 18ல் லாகின் ஆக போகிறோம். சாரி 17 ப்ரீவியஸாக என்ன பேஸ் பண்ணோம். ஓகே 17 கொடுத்துட்டு பேஸ்ட் த பாஸ்வேர்ட், ப்ரெஸ் என்டர். ஸோ 17 வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டேன். ஸோ பாஸ்வேர்ட் வந்து கரெக்டாக, ஓகேங்களா. ஸோ இப்போ 17 to எப்படி 18 எப்படி போகணும் பார்ப்போம். ஸோ there are 2 files in the home directory, password.old and password.new. The password for the next level is password.new and is the only line that doesn't change. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து LS பண்ணால் 2 ஃபைல்ஸ் இருக்குமா. ஸோ password.oldக்கும் password.newக்கும் வந்து ஒரு லைன் வந்து சேஞ்ச் ஆகிருக்குமா, மற்ற எல்லா லைனுமே சிமிலராக இருக்குமா. ஸோ அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு என்ன டூல் இருக்குன்னா வந்து டிஃபரன்ஸ் DIFF இருக்கு பார்த்தீங்களா, இந்த டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து 2 ஃபைல்ஸ்க்கு இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து நம்ம ஷோ பண்ணோம். ஸோ அது எப்படி யூஸ் பண்ண அப்படின்னா வந்து DIFF கொடுத்துட்டு ஸோ password.old ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன், password.old கொடுத்துட்டு நெக்ஸ்ட் password.new கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த password.old ஃபைல், ஸோ இந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இதுவாக மாறி இருக்கு. ஸோ எது ஃபர்ஸ்ட்டாக கொடுக்குறீங்களோ அது ஃபர்ஸ்ட்டாக வரும், எது செகண்டாக கொடுக்குறீங்களோ அது செகண்டாக வரும், ஓகேங்களா. இதில் கன்ஃபியூஸ் ஆகிடுது. ஸோ password.oldன்னு கொடுத்துட்டு password.new கொடுத்துட்டு ஸோ எது நீங்கள் ஃபஸ்ட்டாக கொடுத்தீங்களோ அந்த ஃபைல் தான் வந்து ஃபஸ்ட்டு காட்டும், எது செகண்டாக கொடுத்தீங்களோ அந்த செகண்டாக காட்டும். ஸோ இந்த என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து password.old and password.new. ஸோ இதில் வந்து இந்த பாஸ்வேர்ட் நெக்ஸ்ட் லெவல் இஸ் த password.new. இந்த நியூ ஃபைல் தான் வந்து இந்த அடுத்த லெவலுக்கான பாஸ்வேர்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து அடுத்த லெவலுக்கான பாஸ்வேர்ட். ஓகே, ஸோ இது என்ன பண்ணிக்கிறேன், நான் வந்து காப்பி பண்ணிட்டு bandit 18 போட்டுக்கிறேன். ஸோ டிஃபரன்ஸ் கமெண்ட் புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டிஃப் கமெண்ட் வந்து நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம், ஒரு PDFலையோ இல்லை ஒரு ஃபைல்ஸ்லையோ, இல்லை வந்து ஏதோ டிஃபரன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ இதுதான் வந்து bandit 18க்கான பாஸ்வேர்ட். ஸோ bandit 18 ஓகேவா. ஸோ இப்போ எக்ஸிட் ஆகிக்கலாம், எக்ஸிட். நெக்ஸ்ட் bandit 18 லாகின் ஆகிக்கிறேன், 18. Okay, paste the password and press enter. ஸோ பார்த்தீங்களா இப்போ வந்து கனெக்ஷன் க்ளோஸ் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ bandit 18 வந்து என்ன லாகின் பண்ண முடியல, அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறேன். ஸோ bandit 18 to 19 ஐ திங்க் ஸோ 18 19 எப்படி போகணும்னு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, லெவல் கோல். ஸோ the password for next level is stored in the file readme in the home directory.
ஸோ ரீட்மின்ற ஃபைல் வந்து ஹோம் டைரக்டரியில் இருக்கான். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி சம்மோன் ஹஸ் மாடிஃபைட் .bashrc டு லாக் யூ அவுட் வென் யூ லாகின். ஸோ நீங்கள் லாகின் பண்ண ட்ரை பண்ணால் உடனடியாக வந்து லாக் அவுட் ஆகிடணும் அப்படின்ற மாதிரி வந்து bashrcன்ற இதில் வந்து கோடை மாற்றி எழுதிட்டாங்க டெவலப்பர்ஸ். ஸோ இதுக்கு மாதிரி என்ன பண்ணோம், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து உள்ளே போயிட்டு லாகின் பண்ணி பாஸ்வேர்டு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம உள்ளே போய் லாகின் பண்ண முடியாது, ஆனால் வெளியிலேயே ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அதில் எப்படின்னா வந்து அது ஒரு ஃபில்டர் இருக்குது, சொல்கிறேன் எப்படி பண்ணோம் அப்படின்னு. ஸோ ப்ரீவியஸாக ரன் பண்ண கமெண்ட் அப்படியே கொடுங்க, அதோட வந்து எல்எஸ்ன்ற கமெண்டை சேர்த்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த போர்ட்டோட அந்த எண்டிங்கில் வந்து அந்த எல்எஸ்ன்ற கமெண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ பாஸ்வேர்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ பார்த்தீங்களா நம்மளால் உள்ளே போக முடியாது, ஆனால் வெளியேருந்தே வந்து கமெண்ட் இன்ஜெக்ஷன் பண்ணலாம். சர்வருக்குள்ளேயே போகாமல் நம்ம வெளியேருந்தே வந்து இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம். ஸோ அதுக்கும் என்ன தேவைன்னா வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு தேவை. ஸோ இது வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே அப்ளிகேபிள், நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். உங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் தெரிஞ்சால் மட்டும்தான், ஓகேங்களா? உங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் தெரிஞ்சால் உங்களால் வெளியிருந்தே வந்து உள்ள இருக்கிற ஃபைல்ஸை பார்க்க முடியும். ஸோ நான் வந்து பண்ணி காட்டுறேன். கால் நெக்ஸ்ட்டில் லாகின் ஆகிட்டு எஸ்ஹெச் சர்வர் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த மாதிரி கமெண்ட் செக்ஷன் பண்ணி காட்டுறேன். ஸோ எல்எஸ் பிடபிள்யூடி இது மாதிரி கொடுத்துப்போம். ஸோ சொல்லிட்டாங்க இந்த பாஸ்வேர்டு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வந்து ரீட்மின்ற ஃபைல் இருக்குது, அது வந்து ஹோம் டைரக்டரியில் இருக்குது. ஸோ இங்கே ரீட்மின்னு இருக்கா, இது வந்து நம்ம கேட் பண்ணணும். ஸோ எல்எஸ் எடுத்துட்டு கேட் ரீட்மி அப்படின்னு கொடுத்தா அந்த பாஸ்வேர்டு நம்ம ஷோ. ஸோ நம்ம வெளியிருந்தே வந்து கமெண்ட் செக்ஷன் பண்ணணும், நம்ம உள்ளவே போல வெளியிருந்தே பண்ணணும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்களா, அதுதான் வந்து அட்லோதுக்கான பாஸ்வேர்டு. ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு சேவ் இட் அஸ் bandit19. ஸோ சேவ் இட் அஸ் bandit19. ஓகே. ஸோ பார்த்தீங்களா போக போக வந்து நீங்கள் எவ்வளோ லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஸோ சிடிஎஃப் வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய வந்து ப்ளே பண்ண பாருங்க. ஸோ லினக்ஸ் இது வந்து கமாண்ட் லைனுக்கான சிடிஎஃப். ஸோ எப்படின்னா லினக்ஸோட பிகினர்ஸாக உள்ளே வராங்க, இப்போ தான் வந்து ஒரு நார்மலான கமெண்ட்ஸை கற்றுக்குனாங்க அப்படின்னா வந்து அவங்கள மேற்கொண்டு வந்து இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி சிடிஎஃப் ப்ளே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வெப்சைட் ஆக்ட் பண்ணுறதுக்கு சிடிஎஃப் இருக்குது. அண்டு வந்து இந்த மாதிரி எஸ்ஹெச் சர்வர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. போக போக வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தமிழ்லேயே பார்ப்போம் எல்லாத்தையும். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம bandit19 லாகின் ஆக போகிறோம். ஸோ bandit19. ஸோ இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன் அந்த கேட் ரீட்ன்றது. ஸோ இதில் வந்து லாகின் ஆகுதா இல்லைன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து 19 to 20 எப்படி போகணும் பார்ப்போம். ஸோ பேஸ்ட் த பாஸ்வேர்ட். ஓகே. ஸோ இதில் வந்து அந்த மாதிரி வந்து bashrc ஃபைலை மாடிஃபை பண்ணல. ஸோ நம்மளால் வந்து லாகின் பண்ண முடியுது. ஸோ போன லெவலில் வந்து நம்ம லாகின் ஆனால் லாக் அவுட் ஆகாமல் செட் பண்ணி வச்சிட்டாங்க, அதனால் வந்து நம்ம லாகின் ஆக முடியல. ஸோ இந்த லெவல் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா வந்து to gain access to the next level you should use the setuid binary in the home directory. Execute it without arguments to find out how use it. The password for the next level can be found in the usual place etc bandit pass. ஸோ முன்ன பார்த்தோம்ல etc bandit passல வந்து எல்லாத்தோட லெவல்ஸ்க்கான பாஸ்வேர்டுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு பைனரி ஃபைல் இருக்கா, setuid binary ஃபைல். ஸோ எல்எஸ் கொடுத்தா வந்து ஸோ இது கலராக இருக்கா, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா வந்து ஸோ இந்த யூசர் இருக்காங்க. ஸோ LS - A தான் அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இங்கே பாருங்களேன். ஸோ இது வந்து ஒரு ஃபைலு, ஓகேங்களா? அந்த டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஃபைலு. இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நம்ம bandit19லேருந்தே 20க்கான இதை வந்து பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், bandit20 இருக்குது, bandit19 இருக்குது. ஸோ அப்போ இதனால 2 யூசருமே ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த bandit19ஆல் 20க்கான யூசருமே ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இதுக்கான மீனிங். ஸோ இது நீங்கள் எப்படி ரன் பண்ணி பாஸ்வேர்ட் கெட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ // கொடுங்க, /bandit2. இதுக்கப்புறம் அந்த கமாண்ட் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து அந்த bandit19 இது இருக்குல்ல, ஸோ இது வந்து இது நினச்சோங்க. இப்போ இது வந்து தனி திரும்ப நினச்சோங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சின்டாக்ஸ் கொடுக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து cat / இது நான் அப்படியே கால் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன், etc bandit pass அப்படின்றத. ஸோ இது கொடுத்துட்டு ஸோ 2 ஸ்லாஷ் வந்துச்சு. ஸோ சர்வர் வந்து ஸ்லோவாகவும் ஃபாஸ்ட்டாகவும் பார்த்துக்கோங்க. ஸோ இது ஆங்கிளில் உங்களை மாதிரி வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் வந்து இது மாதிரி ஸ்லோ ஆகுது. ஓகே, bandit pass. ஸோ எதுக்கான இது நம்ம தேவை அப்படின்னா வந்து bandit20க்கான பாஸ்வேர்ட் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ bandit20 அப்படின்னு கொடுத்தா போதும், ஜஸ்ட் ப்ரெஸ் என்டர். ஸோ பார்த்தீங்களா
இப்போ வந்து பாஸ்வேர்ட் கிடைச்சிச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணால் விட்டுறக்கூடாது. ஸோ இப்போ நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன், பேண்டிட் 20 பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து இந்த யூசர், ஸோ இந்த பேண்டிட் 20 கொடுக்காம அப்படியே ரன் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து நான் பேண்டிட் 20 வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் வந்து ட்ரை பண்ணி இருக்கணும். ஸோ இது வரலையா, இப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்படி வருதான்னு பார்ப்போம். ஸோ பாருங்களா, ஸோ இந்த பேண்டிட் 20 டூ இது கொடுக்காம நான் வெறுமனே வந்து கேட் இடிசி இப்படி கொடுத்தேன்னா பெர்மிஷன் டிலீட் வருது. ஸோ இந்த யூசருக்கு வந்து அதை பார்க்கறதுக்கு பெர்மிஷன் இல்லை, நான் வந்து பேண்டிட் 19, ஸோ நீ 20க்கான யூஸராக இருந்தால் மட்டும் நல்லா படிக்க முடியும் பார்க்க முடியும்னு சொல்லுது. ஸோ இந்த பேண்டிட் 2 வந்து அது ஒரு செட் யூஐடி, இங்கே எஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, எஸ்ன்னு இருந்தால் வந்து செட் யூஐடி பைனரி ஃபைல் அர்த்தம். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா வந்து இதனால வந்து 2 யூஸர் வந்து ஆக்ட் ஆக முடியும். ஒன்று பேண்டிட் 19 பார்க்க முடியும், பேண்டிட் 20க்காகவும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ சில லூப் ஹோல்ஸ் இருக்கு. ஸோ சில பேங்க் அக்கௌண்ட்ஸ் அந்த நிறைய அக்கௌண்ட்ஸில் வந்து நார்மல் யூஸர் இருப்பாங்க, அட்மின் யூஸர் இருப்பாங்க. ஸோ சில யூஸர் வந்து அட்மின் ரைட்ஸ் இருக்கும், அது யாருக்குமே தெரியாது. ஸோ உள்ள ஒரு இது மாதிரி. ஸோ ஆஸ் யூஸ்வல் வந்து பேண்டிட் 20 நீ இப்போ கொடுத்தனா வந்து இப்போ வந்து எனக்கு எரர் ஷோ ஆகுது, ஏன்னா வந்து பேண்டிட் 20 வந்து இந்த கமெண்ட் ரன் பண்ணு அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து அந்த பேண்டிட் 20. ஓகேங்களா, ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து 20க்கு லாகின் பண்ணி செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ 20 லாகின் பண்ணிட்டு ஓகே, Ctrl V to paste and press enter. ஸோ அவ்வளோதான் guys இன்னைக்கான செஷன். ஸோ இன்னைக்கு வந்து 20 வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ரிமைனிங் செஷன் வந்து அடுத்த செஷனில் வந்து முடிச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் லெவல் சொல்லிட்டாங்க. ஸோ பேண்டிட் 20 வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து நிறைய வந்து பார்த்துருப்பீங்க எப்படி வந்து ஒர்க் பண்ணணும், எப்படி வந்து ஸோ நிறைய ஜிப் ஃபைல்லாம் பார்த்தோம். ஜிப் ஃபைல் வந்து எப்படி அன்ஜிப் பண்ணணும், அண்ட் வந்து எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஜிப் ஃபைல்ஸ்லாம் இருக்குது, பிஜிப், ஜிஜிப், அதுக்கப்புறம் டாரு, அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க. ஸோ இதில் வந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.